ஜெபம் செய்வோம். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். என நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக, வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகின்ற ஆண்டவராகிய உம்மை ஆராதிப்பதற்கு ஆங்காங்கு இல்லங்களில் கூடியிருக்கின்ற தம்முடைய மக்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்ப்பீராக. இந்த ஆராதனையின் மூலமாக உம்மை மகிமைப்படுத்தவும், உம்மை துதிக்கவும், உம்முடைய தெய்வீக வழி நடத்துதலை புரிந்து கொள்ளவும் ஆண்டவர் உதவி செய்வீராக. இந்த ஆராதனை திருச்சபையின் மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக பயனுள்ளதாக அமையட்டும். ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளிலே நீர் உம்முடைய தெய்வீக நன்மைகளை எங்களுக்கு அருளி நல்ல மேய்ப்பராக இருந்தங்களை வழிநடத்துவீராக. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதிக்கிற மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென். Suham
The first reading is taken from the book of Acts, chapter 2, verse 32 to 41. Book of Acts, chapter 2, verse 32 to 41. This Jesus God raised up, and of that all of us are witnesses. Being therefore exalted at the right hand of God, and having received from the Father the promise of the Holy Spirit, he has poured out this that you both see and hear. For David did not ascend into the heavens, but he himself says, "The Lord said to my Lord, sit at my right hand until I make your enemies your footstool." Therefore, let the entire house of Israel know with certainty that God has made him both Lord and Messiah, this Jesus whom you crucified. Now when they heard this, they were cut to the heart, and said to Peter and to the other apostles, "Brothers, what should we do?" Peter said to them, "Repent and be baptized every one of you in the name of Jesus Christ, so that your sins may be forgiven, and you will receive the gift of the Holy Spirit. For the promise is for you, for your children, and for all who are far away, everyone whom the Lord our God calls to him." And he testified with many other arguments and exhorted them, saying, "Save yourselves from this corrupt generation." So those who welcomed this message were baptized, and that day about 3,000 persons were added. Here ends the reading. என் மெய்ப்பரே இயேசு கிறிஸ்துதான் நான் தாழ்ச்சியடையேனே. ஆட்கொண்டோர் சொந்தமான நான் குறையடைகிறேனே. ஜீவாற்றில் ஓடும் தண்ணீரால் என் ஆத்மதாகம் தீர்ப்பார். மெய்மன்னாவாம் தம் வார்த்தையால் நல்மேய்ச்சல் எனக்கீவார். நான் பாதை விட்டு ஓடும் கால் அன்பாக தேடி பார்ப்பார். தோள் மீது ஏற்றி காப்பதால் மகா சந்தோஷம் கொள்வார். சாரீழல் பள்ளத்தாக்கிலே நான் போக நேரிட்டாலும் உமான்பின் கோலை பற்றவே அதே என் வழி காட்டும். இவ்வேளைக்கும் ஓர் பந்தியை பகைஞர்க்கெதிர் வைத்தீர். உமாவியால் என் சிரசை தைலாபிஷேகம் செய்வீர். என் ஆயுள் எல்லாம் என் பாத்திரம் நிரம்பி வழிந்தோடும். ஜீவாற்றின் நீரால் என் உள்ளம் நிறைந்து பொங்கி பாயும். என் ஜீவ காலமுற்றிலும் கடாட்சம் பெற்று வாழ்வேன்.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வாக்கியம் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரையில் அடங்கியிருக்கிறது. தி காஸ்பல் ரீடிங் இஸ் டேக்கன் ஃப்ரம் Gospel according to John chapter 10 verse 1 to 10. யோவான் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாயிருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடி போம் என்றார். இந்த உவமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியே ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்பதே. ஜெபம் செய்வோம்.
எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய தெய்வீக வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்க செல்கிறோம். ஆண்டவர் என்னோடும் எங்களோடும் கூட பேசுவீராக. இந்த வார்த்தைகளை நாங்கள் கருத்தாய் கவனித்து ஆண்டவரே அதற்கு அடிபணிந்து உடைய வாழ்க்கை உமக்கு நேராக சீரமைத்துக் கொள்ளவும், வாழ்வில் உடைய வார்த்தையில் நின்று நிலைத்திருந்து கனிதர ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தைகளின் மூலமாக என்னோடும் எங்களோடு கூட பேசுவீராக. இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென். கர்த்தருக்குள் அன்பான திருச்சுவின் மக்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடுநேற்ற நாமத்திலே உங்களை அவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு நல்ல மேய்ப்பன் என்பதாகும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலங்களிலே 3.5 ஆண்டு காலம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கென்று அவருடைய பணியை தீவிரமாக செய்து வந்தார். எனவே அதை குறித்த போதனையை மக்கள் மத்தியிலே அழுத்த நிறுத்தமாக அவர் பேசி வந்தார், அல்லது அருளுரையாக அவர்களுக்கு கொடுத்தார். சாதாரண மக்கள், படிப்பறிவில்லாத பாமர மக்கள், அவர்கள் புரிந்து கொள்வதற்கென அநேக காரியங்களை ஊமைகளாகவும் உருவங்களாகவும் அவர்களுக்கு சொன்னார். அதே போல ஒரு உருவகம்தான் ஆண்டவர் நல்ல மேய்ப்பர் என்பதாகும். இங்கே ஆண்டவருக்கும் அவருடைய மக்களுக்கும் உள்ள உறவை ஆண்டவர் மேய்ப்பராகவும் அவருடைய மக்கள் அவருடைய மந்தையின் ஆடுகளாகவும் உருவகிக்கப்பட்டிருக்கின்றன. இதே போல நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று ஆண்டவரை திராட்சை செடியாகவும் மக்களை கொடிகளாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதுல மேய்ப்பனுக்கும் மந்தைக்கும் உள்ள உறவை, ஐக்கியத்தை, உரிமையை யோவான் 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக அழுத்தம் திருத்தமாக குறிப்பிடுகிறார். நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன் என்று யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அவர் குறிப்பிடுகிறார். மேய்ப்பர்களிலே 2 வகையான மேய்ப்பர்கள் ஆதிகாலம் தொட்டு இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஒன்று, ஆடுகளை தனக்கு சொந்தமாக கொண்ட மேய்ப்பன், தன்னுடைய ஆடுகளை தானே மேய்ப்பது, தானே வழிநடத்துவது, தானே வளர்த்து உருவாக்குவது, அது ஒரு மேய்ப்பன். இன்னொன்று, கூலிக்காக தன்னுடைய ஆடுகளை மேய்ப்பதற்கு ஒரு கூலியாளை ஏற்படுத்தி அவரை தன்னுடைய ஆடுகளை மேய்க்க செய்வது, அதற்குரிய கூலி கொடுப்பது. எனவே 2 வகையான மேய்ப்பர்கள். இதுல கூலிக்கு ஆடுகளை மேய்க்கிறவன் அந்த ஆடுகளின் மீது அவ்வளவு அக்கறையோ கரிசனையோ அன்போ உரிமையோ செலுத்துவதில்லை. ஏதோ எனக்கு சம்பளம் கொடுக்கிறார்கள், அதற்காக நான் காலையிலிருந்து அந்த ஆடுகளை அழைத்து சென்று வெளியிடங்களில் மேய்த்துவிட்டு திரும்ப கொண்டு அவருடைய கரத்தில் ஒப்படைக்க வேண்டும். அது நன்றாக மேய்ந்ததா இல்லையா, நன்றாக தண்ணீர் குடித்ததா இல்லையா, அல்லது அது செல்கின்ற பாதை சரியா இல்லையா என்பதை குறித்த எந்த ஒரு கரிசனையும் அக்கறையும் அவனுக்கு இருப்பதில்லை. ஆனால் தன்னுடைய ஆடுகளை தானே மேய்க்கிற அந்த மேய்ப்பன் அவைகளின் மீது மிக கரிசனை உள்ளவனாக, அக்கறை உள்ளவனாக இருக்கிறான் என்பதை நாம் மறுக்க முடியாது. அந்த ஆடுகளோடு
அந்த மேய்ப்பனுக்கு நல்ல உறவு ஐக்கியம் இருக்கும். ஒவ்வொரு ஆடுகளை குறித்த பண்புகளையும் பழக்க வழக்கங்களையும் செயல்பாடுகளையும் மிக நன்கு அறிந்திருப்பான். எனவே ஒவ்வொரு ஆடுகளை பற்றி நன்கு தெரிந்தபடியினால் அதனுடைய பண்பின் அடிப்படையில், அதனுடைய செயல்பாட்டின் அடிப்படையில், அல்லது அதனுடைய வாழ்வியல் அடிப்படையில், அதனுடைய நிறங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ஆட்டிற்கும் ஒரு பேர் வைத்திருப்பான். அந்த பேரை சொல்லி அழைக்கும் போது அது மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து உரிமையோடு அது வந்துவிடும். இவரே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்கு 3 காரியங்களை முக்கியமாக செய்கிறார். முதலாவது, அவர் பாதை காட்டுகின்ற மேய்ப்பன். பொதுவாக சொந்த ஆடுகளை வைத்திருக்கின்ற ஒவ்வொரு மேய்ப்பனும் இன்று மேய்ச்சல் முடிந்து வீட்டிற்கு ஆட்டை திரும்பி வந்த பின்பு நாளை மேய்ச்சலுக்கு கொண்டு செல்வதற்காக இன்று சாயங்காலமே அவன் புறப்பட்டு செல்வான். புறப்பட்டு சென்று எங்கு தன்னுடைய ஆடுகளுக்கு நன்றாக இறை கிடைக்கும், நல்ல நிறைவான உணவு கிடைக்கும் என்பதை தேடி அலைந்து கண்டுபிடிப்பான். இரண்டாவதாக, அது நன்றாக மேய்ந்த பின்பு, உணவு உண்ட பின்பு, அது தண்ணீர் அருந்துவதற்கு ஆறோ ஏரியோ குளமோ எங்கு இருக்கிறது என்பதையும் அவன் மிக தெளிவாக அறிந்து கொண்டு வருவான். எல்லாவற்றிற்கு மேலாக அவளை அழைத்து செல்லும் போது புதர்களோ அல்லது முள்ளுள்ள இடங்களோ கரடு முரடோ இருக்குமானால் கூடுமானவரை அந்த வழியை அவன் செப்பனிட்டு திரும்பி வந்து விடுவான். அடுத்த நாளிலே மேய்ப்பன் முன்னாக செல்வார், இந்த ஆடுகள் அவருக்கு பின்னாக செல்லும். ஏனென்றால் தன்னுடைய மேய்ப்பனுக்கு பாதை தெரியும். அவன் நல்ல வழியில் அழைத்து செல்வான், சீரான பாதையில் அழைத்து செல்வான். நடப்பதற்கு கடினமான அல்லது புதருள்ள முட்கள் உள்ள இடத்திற்கு அழைத்து செல்ல மாட்டான் என்பது அவனுடைய ஆடுகளுக்கு தெரியும். எனவே அது எந்த ஒரு கஷ்டமும் இன்றி, எந்த ஒரு இடையூறும் இன்றி மிக அழகாக தன்னுடைய பாதையிலே செல்லும். சென்ற பின்பு அந்த மேய்ச்சல் உள்ள இடங்களிலே அவர் மேய்த்து அதற்கு பின்பு தண்ணீர்கள் அண்டை நடத்தி திரும்ப அதே பாதையிலே அழைத்து வருகிறார். இதுதான் சங்கீதக்காரராய் தாவீது சொல்கிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லி மிக அழகாக சொல்கிறார். எனவே நல்ல மேய்ப்பன் என்பவர் தன்னுடைய ஆடுகளுக்கு பாதை காட்டுவது மட்டுமல்ல, அவைகள் கஷ்டமின்றி நடப்பதற்கும் இடையூறின்றி நல்ல உணவு உண்பதற்கும் தேவையான நீரருந்தி அந்த நாளை மிக மகிழ்ச்சியோடு நிறைவு செய்வதற்கும் உதவி செய்கின்ற பாதை காட்டுகின்ற மேய்ப்பர் அவர். இரண்டாவதாக, பராமரிக்கின்ற மேய்ப்பன் அவர். ஆடுகள் மத்தியிலே அவர் தங்குவார். வெளிநிலங்களிலே அவைகள் இரவு வேளைகளிலே தங்க வைக்கப்படும். அல்லது ஒரு வேளை மழைக்காலமாக இருந்தால் அதற்கென்று ஆட்டு கொட்டகை, ஆடு அடைகின்ற இடம் இருக்கும். அதை அடைத்து அதை பாதுகாத்துக் கொள்வார் அல்லது பராமரிப்பார். அவ்வாறு அவர் ஆடுகளோடு தன்னை இணைத்து கொண்டு ஆடுகளுடைய கஷ்ட நஷ்டங்களில் உதவி செய்கிறவராக அவர் இருப்பார். ஒருவேளை ஆடுகளுக்கு அதிகமான மயிர் வளர்ந்து உண்ணிகள், அதனுடைய இரத்தத்தை உறிஞ்சுகின்ற ஒட்டுண்ணிகள் அதில் இருக்குமானால் அவர் அந்த மயிரை நன்றாக அழகாக கத்தரித்து அதில் ஒட்டுண்ணிகள் இல்லாதபடிக்கு
அதை காத்துக்கொள்வார். ஒருவேளை அவர் மயிர் கத்தரித்த பின்பும் சிறிய சிறிய உண்ணிகள் இருக்குமானால் நம்முடைய ஊரிலே கொம்மட்டிக்காய் என்று சொல்லுவார்கள். அது மிக கசப்பான ஒரு காய். அதை ரெண்டாக வெட்டி அதை அந்த ஆடுகளுடைய சரீரத்தில் தேய்க்கும் போது அந்த கசப்பின் மிகுதியினால் அந்த உண்ணிகள் செத்து கீழே விழுந்துவிடும். எனவே அது ஆரோக்கியமாக இருப்பதற்கு அல்லது ஒட்டுண்ணிகளிலிருந்து ஒட்டுண்ணியுடைய பாதுகாப்பிலிருந்து விலக்கப்படுவதற்கு காக்கப்படுவதற்கு மேய்ப்பன் பராமரிப்பை செய்வார். ஒருவேளை அதற்கு அடிபட்டு விட்டது காலிலே, அதற்கு தேவையான மருந்துகளை வைத்து கட்டி அதை குணப்படுத்துவார். ஏற்ற காலங்களில் நன்றாக குளிப்பாட்டுவது, நசல் கொண்டவைகளை கவனித்துக் கொள்வது, இவை மிக சீராக நோய் நொடியின்றி அல்லது காயமின்றி காப்பாற்றுவதை கண்ணும் கருத்துமாக வைத்திருப்பார். ஏனென்றால் அவர் நல்ல மேய்ப்பன். தன்னுடைய ஆடுகளுக்கு வருகிற கஷ்டத்தை, ஆடுகளுக்கு வருகின்ற பாடுகளை, நோயை தனக்கு வருகிற கஷ்டங்களாக, தனக்கு வருகின்ற வேதனைகளாக கருதி அதை சரி செய்கின்றவர் அவர். எசேக்கியேல் 34 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து பொல்லாத மேய்ப்பர்களை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். அவர்கள் நெய்யை சாப்பிடுகிறார்கள், அவருடைய மயிரை கத்தரித்த ஆடைகளாக பண்ணிக் கொள்கிறார்கள். ஆனால் அது மட்டுமல்ல, கொளுத்தவைகளை அடித்து உண்கிறார்கள். நசல் கொண்டவைகளை அவர்கள் கவனிப்பதும் இல்லை, நோய் கொண்டவைகளை அவர்கள் பராமரிப்பதும் இல்லை. எனவே அவர்களுக்கு எதிராக நான் செயல்பட்டு என்னுடைய ஆடுகளை அவருடைய கரங்களில் இருந்தே நான் விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆனால் நல்ல மேய்ப்பன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவைகளை பராமரித்து அவைகளை கஷ்டங்களிலிருந்து, இடையூறுகளிலிருந்து விலக்கி அதை நன்றாக, சுகமாக, சுத்தமாக வைத்திருக்கின்ற மேய்ப்பன் அவர். இறுதியாக பாதுகாக்கின்ற மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை ஓநாய்களோ அல்லது சிங்கங்கள், புலிகள், துஷ்ட பிராணிகள், விஷசந்துக்கள், இவைகள் தன்னுடைய ஆடுகளை சேதப்படுத்தி விடாதபடி அல்லது தன்னுடைய ஆடுகளை கொன்று விடாதபடி, தன்னுடைய ஆடுகளை அழித்து விடாதபடி இவர் பாதுகாக்கின்ற மேய்ப்பர் அவர். ஒருவேளை தன்னுடைய ஆடுகளை தாக்குவதற்கோ அல்லது அழிப்பதற்கோ எந்த ஒரு கொடிய மிருகம் வந்தாலும் அல்லது விஷசந்துக்கள் வந்தாலும் அவருடைய கரங்களில் இருக்கின்ற அந்த கோலை வைத்து அடித்து விரட்டி விடுவார் அல்லது அடித்து கொன்று விடுவார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், ஒரு முறை ஒரு சிங்கமும் ஒரு முறை ஒரு கரடியும் ஆடுகளை பிடிக்க வந்தபோது நான் அவர்களை அடித்து கொன்று விட்டேன் என்று சொல்லுகிறார். எனவே தன்னுடைய உயிரை அவர் துச்சமாக மதிப்பவர் அல்ல. அவருடைய கோல், அவர் கையில் வைத்திருக்கின்ற கோல், வைத்திருக்கின்ற தடி, இரண்டும் என்னை தேற்றும். விலங்குகளுக்குரிய பயத்திலிருந்து, விஷசந்துக்களுடைய பயங்களிலிருந்து என்னை தேற்றிவிடும் என்றால் அவர் கையில் வைத்திருக்கிறார். நிச்சயமாக அது என்னை அணுக இயலாது, என்னை தொட இயலாது என்ற நம்பிக்கை, உறுதிப்பாட்டை தந்து தேற்றும். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யோவான் 10 அதிகாரம் 11 வசனத்திலே, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தான் ஜீவனை கொடுக்கிறான். ஒருவேளை தன்னுடைய ஆற்றலுக்கு மிஞ்சிய மிருகங்களோ அல்லது கொடிய விலங்குகளோ ஆடுகள் மீது தாக்குதல் நடத்தும் போது அதற்காக போராடி தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய ஆடுகளை காப்பவனே நல்ல மேய்ப்பன்.
ஆனால் கூலியால் அப்படி அல்ல. ஓனாயோ சிங்கமோ கரடியோ வந்தால் ஆடுகளை விட்டுவிட்டு அவன் ஓடி விடுவான். ஆனால் நல்ல மேய்ப்பன் அப்படி அல்ல. தன்னுடைய உயிரை கொடுத்தும் தன்னுடைய ஆடுகளை காப்பவர் நல்ல மேய்ப்பன். உண்மையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் நல்ல மேய்ப்பர் என்பதை இந்த உலகம் மறுக்க முடியாது. நமக்கு நல்ல பாதை காட்டி நல்வழிப்படுத்தியவர் அவரே. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்னது போல அவர் இந்த உலக மக்களுக்கு நல்ல பாதையை நல்ல வழியை அவர் காட்டுகின்ற பாதை காட்டுகின்ற ஒரு மேய்ப்பன். எந்த வழி நல்ல வழி, எது சரியான வழி, எது இன்னலற்ற வழி, எது இடையூறற்ற வழி என்பது அவருக்கு மட்டுமே தெரியும். எனவே அவர் தம்மை நம்பியிருக்கின்ற ஜனங்களை சீரான செவ்வியான பாதையில் நடத்துகின்ற நல்ல மேய்ப்பன். இரண்டாவது, நம்மை பராமரிக்கின்ற ஆண்டவர். இஸ்ரேல் ஜனங்களை 40 ஆண்டுகள் அவருக்கு தேவையான உணவு, உடை, அது மட்டுமல்ல அத்தியாவசிய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்தித்தார். கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்களுக்கு மேலான ஜனங்களை 40 ஆண்டுகள் மிக அழகாக பராமரித்தார். அவருடைய வஸ்திரம் பழசாய் போகவும் இல்லை, பாதரட்சை அருந்து போகவும் இல்லை என்று சொல்ல அவ்வளவு அழகாக பராமரித்தார் பிதாவாகிய தேவன். அதே போல குமாரனாய் கிறிஸ்து அவரை நாடி வருகின்ற மக்களுடைய அடிப்படை தேவைகளை சந்திக்கிறார், நோய்களை நீக்குகிறார், கஷ்ட நஷ்டங்களை அப்புறப்படுத்தி அகற்றி சுகமான ஆரோக்கியமான பாதுகாப்பான வாழ்வு வாழ துணை புரிகிறார். இறுதியாக உண்மையிலே இந்த உலகத்தில் நமக்கு எதிராக எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் அவளிலிருந்து நம்மை காப்பதற்காக தன்னுடைய உயிரை ஜீவனை கொடுத்து அந்த சாபங்களில் இருந்தும் பிசாசின் கரங்களில் இருந்தும் பாவ அடிமைத்தனங்களில் இருந்தும் நம்மை விடுவித்தார். நாம் நலமாக வாழ்வதற்காக, நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்காக, நாம் சந்தோஷமாக வாழ்வதற்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்டார். எனவே இயேசு கிறிஸ்துவை நல்ல மேய்ப்பன். அவர் நமக்கு பாதை காட்டுகிறவர். இரண்டாவது, நம்மை பராமரிக்கிறவர். மூன்றாவது, நம்மை பாதுகாக்கிறவர். இந்த கொடிய கொரோனா வைரஸ் இருக்கின்ற இந்த காலத்தில் நல்ல மேய்ப்பனாகிய அவரின் ஆளுகைக்குட்பட்டு தெய்வீக பாதுகாவலை பெற்று சுகமாக வாழ ஆண்டவர் நமக்கு அருள் புரிவாராக. ஆமென். There shall be showers of blessing. This is the promise of love. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing, showers of blessing we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. There shall be showers of blessing, precious reviving again, over the hills and the valleys, sound of abundance of rain. Showers of blessing, showers of blessing we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. தேவப்பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாட்சியடைகிறனே. தேவப்பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாட்சியடைகிறனே.
நடத்துகின்றார். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடைகிறனே. ஆத்துமம் தன்னை குளிர பண்ணி, அடியேன் கால்களை நீதி என்னும். ஆத்துமம் தன்னை குளிர பண்ணி, அடியேன் கால்களை நீதி என்னும். நேர்த்தியாம் பாதையில் அவர் நிமித்தம் நிதமும் சுகமாய் நடத்துகின்றார். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடைகிறனே. பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி பாங்காய் எனக்கென்றேற்படுத்தி, பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி பாங்காய் எனக்கென்றேற்படுத்தி, சுபதைலம் கொண்டன் தலையை சுகமாய் அபிஷேகம் செய்குவார். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடைகிறனே. ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமும் மாய் நிரம்பும். ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமும் மாய் நிரம்பும். என் வீட்டினில் சிறப்போடே நெடுநாள் குடியாய் நிலைத்திருப்பேன். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடைகிறனே. Let us be reminded that the Lord sent His only Son, the Prince of Heaven, to be crucified for us, sinners like us. This great love story serves as a good reminder of how much God cares for us. All He wants us to do is trust Him in these despaired times, draw closer to Him, and rely on Him more than ever. So let us find our comfort in the Lord by keeping this entire situation at the Lord's feet and walk away with an assurance that He listens and surely works wonders. Let us pray that we will be able to have our church worship as soon as possible. Pray that the number of COVID-19 infection cases will reduce in Maharashtra and in the entire country. Pray that the number of COVID-19 infection cases will reduce across the world. Let us pray that the COVID-19 positive patients will recover.
us pray that patients suffering from other diseases will also get proper treatment. Let's pray for God's protection on all doctors, nurses, and all healthcare workers. Pray for God's protection on all police personnel, municipal and other authorities who are on duty during the pandemic. Pray that God's wisdom be on all state and national leadership. Pray for all those who are stranded away from home, whether they have gone for work, studies, or as immigrant laborers. Above all, let us cry out like King Hezekiah to protect this world and its people from this deadly coronavirus. Let us unite in oneness in spirit and pray like the believer's prayer. Let the whole world shake in good health and glorify the Lord whom we all worship. In Jesus Christ's mighty name, we all say Amen and Amen. ரட்சா பெருமானே பாரும் புண்ணிய பாதமண்டினோ சுத்தமாக்கி சிறை தாரும் தேடி வந்து நிற்கிறோம். இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தமாயினோ. இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தமாயினோ. மெய்ப்பன் போல முதி சென்றும் பாதுகாத்தும் வருவீர். ஜீவ தண்ணீரண்டை என்றும் இளைப்பாற செய்குவீர். இயேசுநாதா இயேசுநாதா மேய்ச்சல் காட்டீர் போஷிப்பீர். இயேசுநாதா இயேசுநாதா மேய்ச்சல் காட்டீர் போஷிப்பீர். நீதி பாதை தவறாமல் நேசமாய் நடத்துவீர். மோசம் பயமும் இல்லாமல் தங்க செய்து தாங்குவீர். இயேசுநாதா இயேசுநாதா ஒரு போதும் கைவிடீர். இயேசுநாதா இயேசுநாதா ஒரு போதும் கைவிடீர். ஜீவ கால பரியந்தம் மேய்த்தும் காத்தும் வருவீர். பின்பு மோட்ச பேரானந்தம் தந்து வாழச் செய்குவீர். இயேசுநாதா
இயேசுநாதா ஒளிகாலம் வாழ்விப்பீர். இயேசுநாதா இயேசுநாதா ஒளிகாலம் வாழ்விப்பீர். இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தமாயினோ. இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தமாயினோ. ஜெபம் செய். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லி யோவான் 10:11 மிக அழுத்த திருத்தமாக கூறியிருக்கிறதற்காக நன்றி. நாங்கள் அதை குறித்து விரிவாக தியானிக்க சிந்திக்க உதவி செய்தீரையா, அதற்காக நன்றி. சங்கீதக்காரன் சொன்னது போல கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொன்னது போல நீர் எங்களுக்கு மேய்ப்பராக இருக்கும்போது நாங்கள் குறைபட்டு போவதில்லை. ஆண்டவரே, இந்த கொடிய வைரஸ் தாக்குதலில் இருக்கிற எங்களுடைய தேசத்தை ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். உடைய முகத்தின் ஒளி எங்களுடைய தேசத்தின் மீது பிரகாசிக்க பண்ணும். காரிருள் போன்ற இந்த கொடிய வியாதியை எங்களுடைய தேசத்திலிருந்தும் அதனுடைய அழிவிலிருந்தும் நீர் அப்புறப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய நீர் இதை செய்ய முடியும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அவர் சொல் ஆகும், அவர் கட்டளை நிற்கும் என்று சொன்னது போல நீர் சொல்ல ஆகும் என்பதை நிரூபிப்பீராக. எங்களுடைய தேசம் மட்டுமல்ல, நாங்கள் வாழுகின்ற பம்பாய் பட்டணம் மட்டுமல்ல, மகாராஷ்டிரா மாநிலம் மட்டுமல்ல, அகில உலகத்திற்காக நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த பாதிப்பிலிருந்து உலகத்தை விடுவிப்பீராக. உலக ரட்சகர் என்பதை நீர் உறுதிப்படுத்துவீராக. இதன் மூலமாக இந்த உலகம் உம்மை கண்டுகொள்ளவும் ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஆண்டவரே, நம்முடைய இரவுகளின் மறைவிலே எங்களை மூடி மறைத்து பாதுகாத்துக்கணும். இந்த திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக குடும்பமாக ஆசீர்வதிப்பீராக. ஏற்ற காலத்திலே இந்த வியாதியினுடைய கொடூரம் நின்று போகவும் முழுவதுமாக நீக்கப்பட நீர் உதவி செய்யலாம். ஏற்ற காலத்திலே நாங்கள் நம்முடைய ஆலயத்தில் வந்து ஆராதித்து மேம்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதிக நம்மை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்மளின் கூட இப்போதைக்கு இருப்பதாக. ஆமென்.